வணக்கம். இந்த வருடம் மட்டும் தமிழ்நாட்டில் 208 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நம்முடைய பகுதியில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்காங்கிற கேள்விகள் நம்ம மக்கள் மத்தியில் வருது. நான் இப்போ நிற்கக்கூடியது சிந்தன்விளை அரசு தொடக்கப்பள்ளி. 2022-23 கல்வியாண்டில் இந்த பள்ளி மூடப்பட்டது. அதற்கு காரணம் இங்கே மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருந்தது ஒரு காரணம். கட்டடம் பழுதடைந்திருந்தது, அதனால் அதை இடிச்சாங்க, அது ரெண்டாவது காரணம். இப்போ இங்கே எந்த கட்டடமும் இல்லாமல் முழுவதுமாக இப்படி புல் புதர் பிடிச்சு பள்ளிக்கூடம் இருந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் இருக்குது. இதனால என்ன பாதிப்புகள் அப்படின்னு மக்கள் நீங்கள் கேட்கலாம். ஒன்று இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், அவங்களுக்கு வசதி இருக்கோ இல்லையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை கட்டாயமாக கட்டணம் செலுத்தி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நிலை ஏற்படுது. இல்லை இவங்க ஒருவேளை கொஞ்சம் தொலைவாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு அனுப்ப விரும்பினால் கூட இங்கே பேருந்து வசதிகள் கிடையாது. அப்போ இவங்க ஒரு ஆட்டோ ரெடி பண்ணா கூட அதுக்கு குறைந்தது 1000 ரூபாயாவது கட்டணம் கொடுக்க வேண்டிய, ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதையெல்லாம் யாரு சரி பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா சிந்தன்விளை, கொல்லவிளை இந்த பகுதியில எல்லாம் பேருந்து வசதிகள் கிடையாது. இவங்க ஒரு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா கூட சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹிந்து வித்யாலயா பள்ளிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்குது. அதே மாதிரி இங்க படித்தவங்க இவங்களோட டிசி வாங்குறதா இருக்கட்டும், பழைய முன்னால் உள்ளவங்க நிறைய பேர் அவங்களுடைய சான்றிதழ்கள் வாங்காம இருப்பாங்க. அதை வாங்கணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் தாண்டி திக்கணங்கோட்டில் இருக்கக்கூடிய பள்ளியில போய் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. இப்படி பல பாதிப்புகள் நம்முடைய மக்களுக்கு இதனால உருவாகுது. இதையெல்லாம் கண்டுக்க வேண்டியது யாரு? மக்களுக்கு அரசு பள்ளிகளை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது யாரு? அது அழியும் பொழுது அதை காக்க வேண்டியது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்க முன்னால வைக்கிறோம். நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர் இவைகளை கண்டு கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இதை சிந்திங்க. அரசு பள்ளிகளின் முன்னேற்றம் தான் அரசு வேலைகளையும் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் அரசு வேலைக்கு ஆசைப்படுறோம். இந்த அரசு பள்ளிகள் அழிந்து சிதலம் அடையும் பொழுது அரசு வேலைக்கான வாய்ப்புகளும் அங்கு குறைந்து கொண்டே வருகிறது. முன்னால பாத்தீங்கன்னா படித்தவர்கள் உடனடியாக, ஏன்னா அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் பொழுது ஆசிரியர்கள் நியமனம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அதையெல்லாம் நடக்கலைன்னா ஒரு விதத்தில் தனியார் பள்ளிகளை ஆதரிக்கிற பொதுமக்கள் நாமும் அதற்கு காரணம். அதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கையில வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக குளச்சல் தொகுதிக்குள் இருக்கக்கூடியதான அனைத்து அரசு பள்ளிகளையும் தரம் உயர்த்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை மக்களுக்கு கொடுக்கிறோம். நன்றி.